30,000 கொடுத்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு ஜாபே கிடைக்க மாட்டேங்குது. எவ்வளோ இன்டர்ன்ஷிப்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். லிங்க்டின்ல கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன். நௌக்ரி, இண்டீட்ல டெய்லி ஜாப்ஸ் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். எல்லா கம்பெனிஸ்க்குமே மெயில் சென்ட் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஒரு யூஸும் இல்லை. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ரிஜெக்ஷன்ஸ் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஐ எம் டோட்டலி எக்ஸாஸ்டட் டு கெட் a ஜாப் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த சிச்சுவேஷன் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தென் திஸ் வீடியோ இஸ் ஃபார் யூ பீப்புள். ஸோ மைசெல்ஃப் மசர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ராக்டிஷனர் அண்ட் கன்சல்டன்ட். கரண்டா எம்என்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஆல்சோ ஒர்க் ஓவர் 40+ பிராண்ட்ஸ், help them to generate leads and sales for the business. So இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா then make sure to hit the like button and consider subscribing so that you won't miss any of my future videos. So no more delay, let's get started. As a fresher, நீங்க இந்த 3 phases go through பண்ற மாதிரி இருக்கும் to get a job in digital marketing field. First upskilling, second interview calls, third cracking the interview. பட் இதில் ஒரு ஹார்ட் ரியாலிட்டி என்னன்னா எல்லாருமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணுவாங்க. பட் இன்டர்வியூ கால்ஸ் அண்ட் இன்டர்வியூ கிராக் பண்ணுறதுல தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டிஃபிகல்ட்டிஸே ஃபேஸ் பண்ணுவாங்க. அண்ட் இன்னைக்கு இருக்க மார்க்கெட் சினாரியோவில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணுறாங்க. பட் ஃபியூ பீப்புள் தான் ஜாப்லேயே பிளேஸ்ட் ஆகுறாங்க. லெட்ஸ் டேக் 100 ஸ்டூடெண்ட்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணுறாங்கன்னா 4 to 5 ஸ்டூடெண்ட்ஸ் தான் பிளேஸ்டே ஆகுறாங்க. ரிமைனிங் 95% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸோட நிலைமை ரொம்ப பெரிய கொஸ்டின் மார்க். லெட் மீ கிவ் யூ சம் எக்ஸாம்பிள். லெட்ஸ் டேக் ஒரு 100 பீப்புள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் லேர்ன் பண்ணுறாங்கன்னா ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ் லைக் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், யூடியூப் வீடியோஸ், வெபினார்ஸ், பெய்ட் கோர்சஸ், எது வேணா இருக்கலாம். அவுட் ஆஃப் திஸ் 60% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் தான் ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி ஒரு வேல்யூபிளான கோர்சஸில் வந்து என்ரோல் பண்ணுறாங்க. பிகாஸ் இன்னைக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லி தரவங்க எல்லாருமே ரியல் டைம் ப்ராக்டிஷனர்ஸான்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் குவைட் டிஃபிகல்ட் டு ஆன்சர். ஸோ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. லைக் அந்த இன்ஸ்டியூட் பற்றி தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் ட்ரைனர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இஃப் பாசிபிள் அவங்களோட சோஷியல் ப்ரொஃபைல்ஸ் ஏதாச்சும் இருந்தால் அதை ரிசர்ச் பண்ணி பாருங்க. ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது அதெல்லாமே ரிசர்ச் பண்ணுங்க. அண்ட் சிலபஸில் என்னெல்லாம் கவர் பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அட் த சேம் டைம் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு சொல்லி இதுவுமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்க. இல்லை உங்களோட ஃபேவரட் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஜாயின் பண்ணிங்கன்னா தென் நீங்கள் தான் அந்த ட்ராப்பில் மாட்டிப்பீங்க. ப்ராப்பராக எதுவுமே லேர்ன் பண்ணியிருக்க மாட்டீங்க அண்ட் யூ மைட் கெட் டிமோட்டிவேட்டட் அட் சம் பாயிண்ட். அதுக்கப்புறம் இந்த ஃபீல்டே நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி நீங்களே குவிட் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஆக்சுவலி இதில் உங்கள் மிஸ்டேக் எதுவுமே இல்லை, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண கோர்ஸில் தான் இருக்குது. ஸோ மேக் ஷூர் தட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி தரோவா இது எல்லாமே ரிசர்ச் பண்ணிட்டு லேர்ன் பண்ணுங்க. ஸோ எப்படி ரிசர்ச் பண்ணுறதுன்னு சொல்லி இன்னும் கன்ஃபியூஸ்டாக இருந்தீங்கன்னா பெட்டர் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவுட் ஆஃப் 60 பீப்புள் 40 பீப்புள் தான் உண்மையாகவே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ரிமைனிங் 20 பீப்புள் ஜஸ்ட் லேர்ன் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவாங்க. லுக், நீங்கள் லேர்ன் பண்ணால் போதும் ஈஸியாக ஜாப் கிடச்சிரும். இந்த ஒரு மென்டாலிட்டியில் இல்லாமல் நீங்கள் உண்மையாகவே ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் டு கெட் அ ஜாப் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஐ வில் கிவ் யூ சம் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ். எங்களோட கூகுள் ஆட்ஸ் ப்ரோக்ராமில் வி டூ மல்டிபிள் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் டு மேக் யுவர் செல்ஃப் டு ஹேண்டில் எனி சிச்சுவேஷன் வித்தவுட் எனி ஒன் சப்போர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கீவேர்ட் ரிசர்ச். எப்படி ப்ராப்பராக கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுறது, காம்படிட்டர்ஸ் ரிசர்ச் பண்ணுறது, எந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும், எதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் இருக்கும். செகண்ட் கேம்பெயின் செட்டப். ஃப்ரம் த ஸ்க்ராச்லேருந்து எப்படி கேம்பெயின் செட்டப் பண்ணுறது அண்ட் எப்படி ஆட் காப்பீஸ் எல்லாமே எழுதுறது, எப்படி லேண்டிங் பேஜஸை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு டாஸ்க்காக இருக்கும். தேர்ட் மீடியா பிளானிங். லெட்ஸ் டேக் உங்கள் கிளைண்ட் 1 lakh rupeesக்கு ஆட்ஸ் ரன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் ஒரு கம்ப்ளீட் மீடியா பிளானிங் வந்து கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ தட் 1 lakh rupees ஸ்பெண்ட் பண்ணால் எவ்வளோ லீட்ஸ் ஒரு எவ்வளோ சேல்ஸ் வந்து உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும்னு சொல்லி ஒரு ஓவர் வியூவாக கேட்குறாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண ஒரு கம்ப்ளீட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அண்ட் மீடியா பிளானிங் எல்லாமே எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு கம்ப்ளீட் டாஸ்க் இருக்கும். ஃபோர்த் கேம்பெயின் ஆப்டிமைசேஷன். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பர்ஃபெக்டாக கேம்பெயின் எல்லாமே செட்டப் பண்ணிடுவாங்க. பட் ரிசல்ட்ஸ் வரும்போது தான் ரொம்பவே டிஃபிகல்ட்டாக ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ எதனால ரிசல்ட்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியலனா we need to optimize the campaign, then only you can able to see the results. ஸோ நீங்கள் ரன் பண்ணுற கேம்பெயின்ஸை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது, ஸோ டேட்டாஸ் பேஸ் பண்ணி எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு கம்ப்ளீட் டாஸ்க்காக இருக்கும். ஃபிஃப்த் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ஸ். ஸோ கூகுள் ஆட்ஸ் பற்றி எந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளீட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அது எல்லாமே உங்களால் என்ன பண்ண முடியும்னா அக்சஸ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் உங்களோட டவுட்ஸ் வந்து லைவ் கிளாஸஸ் அண்ட் மென்டார்ஷிப் கிளாஸஸ்லையுமே உங்களால் ரிசால்வ் பண்ண முடியும். சிக்ஸ்த் ரிப்போர்ட்டிங். ஏன்னா தான் நீங்கள் கேம்பெயின்ஸ் எல்லாமே செட்டப் பண்ணி ரிசல்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணாலுமே எண்ட் ஆஃப் தி டே உங்களோட மேனேஜர், விபி, ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கு எல்லாமே உங்களோட ரிப்போர்ட்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸோ எப்படி டேஷ்போர்ட்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு கம்ப்ளீட் டியூட்டோரியலாக இருக்கும். So these are all the projects and tasks we do in our Google Ads Masterclass program. So இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பேஸ்ட் பண்ணுறேன், யூ ஜஸ்ட் செக் இட் அவுட். ஃபைன், நான் ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் பண்ண ஒர்க்ஸ் எல்லாமே ஷோகேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஜோன் வரும்போது அவுட் ஆஃப் 40 10 பீப்புள் தான் உண்மையாகவே எஃபோர்ட்ஸ் போட்டு அவங்களோட பர்சனல் போர்ட்ஃபோலியோ வந்து பில்ட் பண்ணுவாங்க.
ஸோ எப்படி ஒர்க் ஷோகேஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா there are two ways. First, வெப்சைட் போர்ட்ஃபோலியோ. செகண்ட், சோஷியல் மீடியாஸ். ஃபர்ஸ்ட், வெப்சைட் போர்ட்ஃபோலியோ. உங்களுக்குன்னு சொல்லி ஒரு பர்சனல் வெப்சைட் கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த வெப்சைட்டில் நீங்கள் யார், எந்த ஸ்கில்ஸ்லாம் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கீங்க, நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ், சர்டிஃபிகேட்ஸ் ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே ப்ராப்பராக அலைன் பண்ணி ஒரு பர்ஃபெக்டாக ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் குட் பி த பர்ஃபெக்ட் ஒர்க் டு ஷோகேஸ் யுவர் டேலண்ட். சப்போஸ் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் பண்ணும்போது எஸ்இஓ ரிலேட்டடாக நிறைய ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணியிருப்பீங்க. ஸோ தரவா கீவேர்ட்ஸ் ரிசர்ச் எல்லாமே பண்ணி ஒரு ப்ராப்பராக ஒரு பிளாக் எல்லாமே நீங்கள் எழுதிருப்பீங்க. இஃப் பாசிபிள் லோ காம்படேட்டிவான கீவேர்ட்ஸ் எல்லாமே ரேங்க் பண்ணுற மாதிரி பாருங்க. ஸோ தட் இதுவே ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும் உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு. செகண்ட், சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ். சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்னு வரும்போது லிங்க்டின், யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம், இந்த 3 பிளாட்ஃபார்மில் ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் பிக் பண்ணதுக்கப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக லாங் ஃபார்ம் ஆர் ஷார்ட்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஸோ தட் இது மூலிமா உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் எல்லாமே க்ரோ பண்ண முடியும். ஸோ இதுவே லிங்க்டின் போகும்போது நீங்கள் என்னென்ன லேர்ன் பண்ணீங்களோ அது எல்லாமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது மூலிமாவே உங்களோட கனெக்ஷன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் நீங்கள் கேட்டிங்கன்னா, லெட்ஸ் டேக் நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்ககிட்ட போர்ட்ஃபோலியோன்னு ஒரு விஷயம் கேட்பாங்க. சப்போஸ் உங்ககிட்ட வெப்சைட் போர்ட்ஃபோலியோ இல்லைனா கூட ரியல் டைமாக உங்களோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும். அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸையும் வந்து நீங்கள் ஷோகேஸ் பண்ணலாம். ஆல்ரெடி இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே நான் ரொம்பவே ஃபெமிலியராக இருக்கேன். அட் த சேம் டைம் என்னோட ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டுமே ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ பர்சனலாக என்னால் என்னோட பிராண்டோட ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து க்ரோ பண்ண முடியுதுன்னா தென் டெஃபினட்டாக உங்கள் பிஸ்னஸுமே என்னால் ஈஸியாக க்ரோ பண்ண முடியும்னு சொல்லி ஒரு ஹோப் வந்து உங்கள் சைடில் இருந்து கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களை ஹையர் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அது சப்போஸ் அந்த ஆர்கனைசேஷனில் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஆர் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி டைப் ஆஃப் ரோல்ஸ் வந்து ஹையர் பண்ணுறாங்கன்னா தென் ஈஸியாக உங்களை பிக் பண்ணிப்பாங்க. பிகாஸ் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் நீங்கள் ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸுமே க்ரோ பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுவே போதும் உங்களை ஈஸியாக ஹையர் பண்ணிடுவாங்க. மோரோவர் இந்த போர்ட்ஃபோலியோ எல்லாமே தாண்டி நீங்கள் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங் ஆகணும் அண்ட் டெக்னிக்கல் இன்டர்வியூஸ் எல்லாமே ஈஸியாக நான் கிராக் பண்ணணும்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா தென் நீங்கள் எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக இன்டர்வியூவில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்கன்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. And you can use ChatGPT for your mock-up interview. Just ChatGPT போயிட்டு இந்த ஒரு ப்ராம்ப்ட் வந்து எழுதுங்க. ஆஸ்க் மீ இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொசிஷன் ஆர் கூகுள் ஆட்ஸ் பொசிஷன் ஆர் ஃபேஸ்புக் ஆட்ஸ் பொசிஷன். ஸோ நீங்கள் எந்த பொசிஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த பொசிஷன் நேம் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் மாக்-அப் இன்டர்வியூஸ்க்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ChatGPT இட்செல்ஃப் உங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்கும். அட் த சேம் டைம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பேசிக்காக இருக்குது, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு யோசிச்சிங்கன்னா தென் ஆஸ்க் மீ சம் அட்வான்ஸ் இன்டர்வியூ கொஸ்டின் சொல்லி ப்ராம்ப்ட் நீங்கள் எழுதுனீங்கன்னா தென் அட்வான்ஸ் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கேட்கும். ஸோ அது மூலியமாகவே உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் இன்டர்வியூவில் எந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சப்போஸ் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னு சொல்லி ஈஸியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் உண்மையாகவே க்ரோ பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னா தென் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடான கம்யூனிட்டிஸ், வாட்ஸ்அப் குரூப்ஸ், ஸோ இந்த மாதிரி நெட்வொர்க்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே வேல்யூபிளாக இருக்கும். வை? பிகாஸ் ரியல் டைம் ப்ராக்டிஷனர்ஸோட உங்களால் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் அந்த இடத்துல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே இருக்கும். ஸோ தட் உங்களோட கெரியரை மோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கம்யூனிட்டிஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்ஸ் எல்லாமே. ஹோப் யூ கெட் இட். அட் லாஸ்ட் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாப்ஸ் கிராக் பண்ணுறதுன்னு சொல்லி. இதை தாண்டி வேறு ஏதாச்சும் சேலஞ்சஸ் கரண்ட்டாக ஃபேஸ் பண்ணிட்டீங்கன்னா தென் மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க. ஸோ தட் ஐ வில் ட்ரை டு மேக் a detailed videos on those topics in my upcoming videos. Thanks for watching. I will see you in the next video. Until then, Mazhar signing off.